ஒரு நாள் காட்டில் உள்ள சிங்கம் ஒன்று மிகவும் பசியாக இருந்தது. இரையை தேடி காட்டில் அலைந்தும் சிங்கத்திற்கு அன்று இரை எதுவும் கிடைக்கவில்லை. இரையை தேடிக்கொண்டே காட்டுக்குள் சென்று கொண்டிருந்த சிங்கம் கடைசியில் ஒரு குகையை கண்டது. இந்த குகை கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிருகம் தங்குமிடமாக இருக்கக்கூடும் என்று எண்ணிய சிங்கம் மெதுவாக குகையை எட்டி பார்த்தது. குகையில் இப்போது எந்த மிருகமும் இல்லை. எப்படியும் இந்த குகைக்கு சொந்தமான மிருகம் தங்குவதற்காக இங்குதான் வந்து சேரும். அது வரும் வரை குகையில் பதுங்கி இருந்து காத்திருக்கலாம், வந்தவுடன் அதை இரையாக்கி கொள்ளலாம் என்று நினைத்த சிங்கம் குகைக்கு உள்ளே சென்று ஒளிந்து கொண்டது. நெடுநேரம் சென்று அந்த குகைக்கு சொந்தமான நரி வேட்டையை முடித்துவிட்டு மாலையில் குகைக்கு வந்து சேர்ந்தது. நரி எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்கும் மிருகம் என்பதால் அது குகைக்கு வந்ததும் குகையின் வாசலில் இருந்த சிங்கத்தின் காலடி தடத்தை கண்டுகொண்டது. நிதானமாக காலடி தடத்தை நன்கு உற்று கவனித்தது. குகைக்கு உள்ளே சென்ற சிங்கத்தின் காலடித்தடம் மட்டுமே இருப்பதை பார்த்தது. குகையை விட்டு சிங்கம் வெளியேறியதற்கான காலடித்தடம் எதுவும் அங்கு இல்லை என்பதை நரி புரிந்து கொண்டது. உள்ளே சிங்கம் இருக்கிறதா இல்லையா என்று நன்கு தெரிந்து கொண்டுதான் நுழைய வேண்டும் என்று நரி முடிவு செய்து கொண்டது. பின்பு அது ஏ குகையே, ஏ குகையே என்று சத்தமாக அழைத்து பார்த்தது. பதில் எதுவும் வராது என்று நரிக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் ஏ குகையே, ஏ குகையே, இன்று ஏன் பேசாமல் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று நரி இரண்டாவது முறை சத்தமாக பேசியது. அப்போதும் பதில் எதுவும் இல்லை. குகைக்கு உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த சிங்கம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தது. என்ன இது அதிசயம்! இந்த குகை பேசுமா? பேசும் போலிருக்கிறதே. அதனால்தான் நரி இந்த குகையிடம் பேசிக்கொண்டிருக்கிறது. நாம் உள்ளே இருப்பதால்தான் இந்த குகை பயந்து கொண்டு பேசாமல் அமைதியாக இருக்கிறது போல. குகை பேசாவிட்டால் நரி கோபித்து கொண்டு குகைக்குள் வராமல் சென்றுவிட வாய்ப்பிருக்கிறது. பிறகு இரையில்லாமல் நான் தான் அவதிப்பட வேண்டும். சரி, குகை பேசுவது போல நாம் குரலை மாற்றிக்கொண்டு பேசுவோம் என்று எண்ணிய சிங்கம் தனது குரலை சற்று மென்மையாக்கி கொண்டு, சொல்லுங்கள் நரியாரே, இன்று ஏன் இவ்வளவு தாமதம்? நான் உங்களுக்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது. அந்த பதிலை கேட்டதும் நரி சிங்கம் உள்ளே இருப்பதை உறுதி செய்து கொண்டது. பின்னர், நல்ல வேளை, முன்னெச்சரிக்கையோடு இருந்ததால் நான் தப்பித்தேன். இல்லையென்றால் இந்நேரம் சிங்கத்திற்கு இரையாகி இருப்பேன். உடனே இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று நினைத்த நரி அங்கிருந்து ஓடி சென்று மறைந்து விட்டது. சிங்கம் வெகு நேரமாக அங்கே காத்திருந்து குகையை விட்டு ஏமாற்றத்துடன் வெளியேறியது. எதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வதே நல்லது என்பதே இக்கதை நமக்கு உணர்த்தும் பாடம்.